நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றார் கனடிய பிரதமர். கனடாவின் வீடொன்றில் இளம் பெண்களால் குடும்பத்துடன் வாழும் மக்கள் அவதி. அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்கள் குறைப்பு. ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம். மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்கும் நிதி அமைச்சின் செயலாளர். SP பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிட்டார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பமாகும் தேதி வெளியானது. பன் பட்டர் ஜாம் படத்தின் செகண்ட் லுக் வெளியானது. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் அமைப்பு பொதுச்சபையின் 79ஆம் அமர்வுகள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஆரம்பமாகியுள்ளது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்ற உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்துள்ளார். உக்ரைன் அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு எதிராக முன்னெடுத்து வரும் போராட்டத்திற்கு பூரண ஆதரவு வழங்கப்படும் என்று கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள லண்டன் நகரில் அமைந்துள்ள வீடொன்றிற்கு கடந்த சனிக்கிழமை பேருந்துகள் வரிசையாக வந்துள்ளன. அந்த பேருந்துகளில் இருந்து இளம் பெண்கள் இறங்கி அந்த வீட்டுக்கு சென்றுள்ளார்கள். வாடகைக்கு விடப்பட்டுள்ள அந்த வீட்டில் அந்த இளம் பெண்கள் ஆட்டமும் பாட்டமுமாக பார்ட்டி கொண்டாட அக்கம் பக்கத்தில் குடும்பத்துடன் வாழும் மக்கள் சத்தத்தால் அவதியுற்று வருவதாக அந்த பகுதியில் வாழும் மரியன் வேரன் என்பவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பல அரச வாகனங்கள் புதிய நிர்வாகத்திற்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சு அதிகாரிகள் வாகனங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். குறித்த வாகனங்கள் தொடர்புபட்ட அமைச்சுகளிலும் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலக வளாகத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளன. மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள உயர் பதவியின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஜனாதிபதிக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறையின் சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் நல்லாட்சி யுகத்தை ஏற்படுத்துவதற்கும் தண்டனையில்லா கலாச்சாரத்தை மாற்றுவதற்கும் இலங்கை மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை ஜனாதிபதி நிறைவேற்றுவார் என தாங்கள் நம்புவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை உருவாக்கம், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள KM மஹிந்த சிறிவர்த்தன இன்று மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். திரைச்சேரியின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாடகர் SP பாலசுப்ரமணியன் பல்வேறு மொழிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி உயிரிழந்தார். SPP நீண்ட காலம் வசித்த நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பகுதியை SP பாலசுப்ரமணியம் நகர் என பெயர் மாற்ற வேண்டும் என்று அவரது மகன் SPP சரண் முதல்வர் அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தார். அவர் வாழ்ந்த காம்தார் நகர் பிரதான சாலைக்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படும் எனும் அறிவிப்பை செய்வதில் பாலு அவர்களின் கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக அறிமுகமாகியுள்ளார். குறித்த நிகழ்ச்சி எப்பொழுது ஆரம்பமாகும் என்ற கேள்வியே மக்களிடையே அதிகமாக இருந்து வந்த நிலையில் இதற்கான பதில் தற்போது காணொலி ஒன்றின் மூலம் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே விஜய் சேதுபதி அறிமுகப்படுத்திய ப்ரமோ காட்சி தற்போதும் வெளியாகியுள்ளது. பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரெயின் ஆஃப் ஆரோஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பில் தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியன் தயாரிப்பில் இயக்குனர் ராகவ் மிர்தாத் இயக்கத்தில் பிக் பாஸ் புகழ் ராஜு, ஆத்யா பிரசாத் மற்றும் பவ்யா திரிகா நடிப்பில் இன்றைய ஜென் இசட் தலைமுறை ரிலேஷன்ஷிப்பை நகைச்சுவை ததும்ப சொல்லும் அழகான டிராமாவாக உருவாகியுள்ள திரைப்படம் பன் பட்டர் ஜாம். 2வது லுக் நடுக்கடலில் கோர்டிலியா குரூஸ் சொகுசு கப்பலில் வெளியிடப்பட்டது. தமிழ் திரை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சொகுசு கப்பலில் ஒரு திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செவன் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 1120 டாப்ஸ்கோட் ரோட், ஸ்காப்ரோவில். EC Engine 9.
தொடர்புகளுக்கு 4164145562. எங்கிருந்து வந்ததெந்த தங்க நதி என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுது. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை சீட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.